ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட தான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை நீங்கள் லாஸ்ட்டாக வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு நாள் லஞ்சுக்கு எடுத்தது. அடுத்த நாள் காலையில் தோசை செஞ்சிருந்தேன், கோதுமை மா தோசை. அந்த வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லஞ்சுக்கான இந்த வட்டுக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். காலத்தில் இந்த தோட்டங்கள் இந்த வட்டுக்காய் இருக்கும். இப்போ இதுகள் எல்லாம் நாங்கள் கடையில் தான் வாங்க வேண்டி வரும். இப்போ இந்த கறி இருமல் சளி வர்றதுக்கு நல்ல ஒரு கறி. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த வட்டுக்கை நீங்கள் காம்பு பாதி எடுத்த போகிறோம். இந்த நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த அப்புறம் அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிடணும். விதையை போடப்படாது. விதை போட்டால் அந்த கறி ஒரு கசப்பு ருசி மாதிரி வரும். நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிட்டு ஒரு உப்பு தண்ணியில் போட்டுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியில் அதில் நீங்கள் இப்படி போட்டுங்க. அப்போ கரை பிடிக்காது. இப்போ இது செய்கிறதுக்கு தேங்காய் பால் வேணும். நான் முதலாம் பால் வேறும் 2ஆம் பால் வேறும் எடுத்துருந்தேன். இப்போ இதை ஒரு சட்டியில் போட்டுக்கணும். போட்ட பிறகு ஒரு பாதி அளவு வெங்காயம் போட்டுனா போதும். அதோட ஒரு பூண்டு போட்டுக்கோங்க. அதோட மிளகாய், பச்சை மிளகாய் சின்னது பெரியது, தக்காளி ஒரு பாதி அளவு தக்காளி போட்டு, புளிக்காக நீங்கள் கொரக்கா போட்டுக்கோங்க. ஏன்னா புளி போட்டு தான் செய்யுது. மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள், சீரகத்தூள் எல்லாம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்குற டைமுக்கு அந்த மேல் நரம்பு பகுதி எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்பவே சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து, இதுக்கு நான் 2ஆம் பால் சேர்த்து தான் கூட்டி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். லாஸ்ட்டில் முதலாம் பாலை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடணும். இப்போ இந்த 2ஆம் பாலை ஊற்றி அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேக வச்சுட்டு அது நல்லா வற்றி வரும். உங்களுக்கு இதுக்கு கருவாடும் சேர்த்துக்கலாம். நான் சாலை கருவாடு சேர்த்துனேன். இல்லைன்னா உங்களுக்கு நெத்தோலி கருவாடு, மாசி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சாலை கருவாடு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இந்த கறியை அடுப்பில் வச்ச பிறகு 5 நிமிஷத்தில் மாதிரி நீங்கள் திறந்து பாருங்கள். கறியை வற்றி வந்துட்டாண்டு. இப்போ ஒரு முறை இப்படி திறந்த பிறகு நீங்கள் இதை கலந்துட்டுங்க. இன்னும் கொஞ்சம் மானம் இருக்குது, இது வற்றணும். இப்போ வற்றின பிறகு நீங்கள் ஒரு அகப்பியால் கொஞ்சம் கடைஞ்சிடுங்க. அப்போ அந்த கறி நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ கடைஞ்சிட்ட பிறகு நீங்கள் இதோட தலைப்பாலை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இறக்குற டைம் கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் தூவிடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படியான கறிகளை நீங்களும் லஞ்ச் டைம்களுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட சாப்பாட்டுகளில் எந்த ஹெல்த்தியான கறிகளும் நாங்களும் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகள் இதுகளெல்லாம் சாப்பிடுறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு முறை சரி இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த கறி, வட்டுக்க கறி, இந்த வாழைப்பூ கறிகள் எல்லாம். ஏன்னா நாங்கள் எப்போதுமே நான்வெஜ் கறிகளை ஆக்கி கொடுக்காமக்கி கடையில் வாங்குகிற கறிகள்ட இந்த எண்ணெய் போரைகள் அடித்து வார மரக்கறிகள் வாங்கி இந்த நாளுமே அதே கறி ஆக்காமக்கி இதையும் செஞ்சு. இதுக்கு அடுத்த கறியான சிக்கன் வறுவல் தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் வறுவல்னா நல்லா வத்தி வச்சு எடுத்த மாதிரி சிக்கன் செஞ்சுருந்தேன். இப்போ இந்த சிக்கன் கறியோட இந்த பட்டுக்க கறி அடுத்து வல்லார கீரை சம்பல் செஞ்சுருந்தேன். இப்போ லஞ்ச் அன்றைக்கி இப்படித்தான் செஞ்சுருந்தேன். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பட்டுக்க கறியோட இந்த சிக்கன் கீரை சேர்த்து சாப்பிட்ற டைமுக்கு இந்த வீடியோ எடுத்து நான் நினைக்கிறேன் அந்த மண்டே லஞ்சுக்கு இந்த கறிகள் தான் செஞ்சுருந்தேன். இந்த கறியோடு இந்த கறியெல்லாம் சேர்த்து சாப்பிடுப்பாங்க. டேஸ்ட் அப்படி நல்லாயிருக்கும். அடுத்து நான் காலையில் ஸ்கூலுக்காக கோதுமை மா தோசை தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு கோதுமை மா தோசை ரெசிபி வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் இன்னொரு நாளைக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ கோதுமை மா தோசையோட அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சட்னி, தேங்காய் சட்னி செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி சாம்பார், இல்லாட்டி மீன் கறி, பீஃப் சிக்கன் கறி எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட ஒரு துண்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்கள் வீட்டுகளில் செய்த தேங்காய் சாம்பலையும் விட இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நான் ஸ்கூலுக்கு 2 தோசை மாதிரி போட்டு இந்த சட்னியை வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். எப்போதும் போல் ஒரே சாப்பாடு கொடுக்காம பிள்ளைகளுக்கு வித்தியாசமான சாப்பாடு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எனக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.